ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆண்டாள் ஆச்சாரியன் திருவடியிலே சரணம். மதுரை மாநகர் கிட்டத்தட்ட புராண காலங்கள்லேருந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் முதல் அவதாரமாக மச்சாவதாரம் எடுத்த ஒரு விசேஷமான ஊர் இது. 108 திவ்ய தேசங்களிலே திருக்கூடல் என்று சொல்லக்கூடிய கூடலகர் பெருமாள் எம்பெருமான அருள்வாளிக்கக்கூடிய இந்த அற்புதமான ஸ்தலம். கோதை நாச்சியாருடைய திருத்தகப்பனார் ஆகிய பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிய திவ்ய தேசம் இந்த திருக்குடல் திவ்ய தேசம். இந்த திருக்குடல் திவ்ய தேசத்தினுடைய மூலவர் ஸ்ரீ கூடலழகர் அருள்பாலிக்கிறார். அவருடைய உச்சினர் வியூக சுந்தரராஜ சுவாமி. அந்த சுந்தரராஜ சுவாமி ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 2 நாட்களும் நமது இந்த மதுரை மாநகர் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அனுப்பு நரி என்று சொல்லக்கூடிய இந்த அனுப்பா நடிக்கு எழுந்தருகிறார் கணுப்பாறு வேட்டைக்காக. அந்த கணுப்பாறு வேட்டைக்கு எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய பகுதியிலே இந்த வீர ஆஞ்சநேயர் கோயில் அமைந்திருக்கிறது. அனுப்பானடி மதுரையில் கிழக்கு பகுதியிலே அனுப்பானடின்ற ஊரில் பஸ் ஸ்டாண்டில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. மூலவர் வீர ஆஞ்சநேயர் 7 அடி உயரத்திலே விசேஷமாக அருள்பாலிக்கிறார். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு புது வருடம் பிறந்திருக்கிறது. இந்த புத்தாண்டை முன்னிட்டு நமது ஆலயத்திலே இன்று ஆதிசேஷன் மீது சங்கு சக்கரதாரியாக சதுர்புஜங்களோடு கதாயுதங்களோடு எம்பெருமான் லட்சுமி நாராயணராக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். மூலவர் உற்சவர் வீர ஆஞ்சநேயர் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கிறார். நமது ஆலயத்திலே மார்கழி மாதம் தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்திலே அனுதினமும் காலை 5:30 மணிக்கு திருப்புள்ளி எழுச்சி பூஜை மிக விசேஷமாக நடைபெறுகிறது. அதன் ஒரு அங்கமாக மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரையில் நமது ஆலயத்திலே தினமும் திருப்பாவை விளக்க சொற்பொழிவு நடைபெற்று வருகிறது. மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியினுடைய தமிழ் துறை பேராசிரியர் எங்களுடைய அன்பு இளவர் திருப்பாவை செல்வர் ஜெகநாத பராங்க சுதாசன் அவர்கள் அனுதினமும் நமது ஆலயத்துக்கு வந்திருந்து இந்த திருப்பாவை சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் நமது ஆலயத்துக்கு வந்திருந்து இந்த லட்சுமி நாராயணர் அலங்காரம் வருகின்ற சனிக்கிழமை இரவு வரைக்கும் இங்கே சிறப்பாக அருள்பாலிக்க இருக்கிறார். எனவே அவசியமாக ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணவும். இன்னும் இந்த மார்கழியிலே மீதமுள்ள 13 நாட்களிலும் ஆலயத்துக்கு வந்திருந்து அனுதினமும் காலையில் நடைபெறக்கூடிய திருப்புள்ளி எழுச்சி பூஜையிலும் மாலையிலே நடைபெறக்கூடிய திருப்பாவை விளக்க சொற்பொழிவிலும் கலந்து கொண்டு ஸ்ரீ கோதை நாச்சியாருடைய ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருடைய லட்சுமி நாராயணருடைய பேரானந்த பேரருளை பெறுமாறு உங்களை ஆலயம் நோக்கி அன்போடு அழைக்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.